பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் இன்னையிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2/1/2025 இன்னையில இருந்து உங்களுக்கு இலவசமாக ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கான டோக்கன் அப்படிங்கிறது விநியோகம் செய்யப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கு. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பொங்கல் பரிசு கிடைக்கும்னு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பொங்கல் பரிசோடு சேர்த்து இலவசமாக வேட்டி சேலையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆணை வந்திருக்கு. பயனாளிகளுடைய வீடுகளுக்கே சென்று டோக்கன் விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் உங்களோட வீட்டுக்கே வந்து டோக்கனை கொடுத்துருவாங்க. அதே போல் பரிசு தொகுப்பு வழங்கப்படக்கூடிய நாள் நேரம் எல்லாமே டோக்கனில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் பேரோடு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. எந்த அன்னைக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அந்த அன்னைக்கு கரெக்டாக போயிட்டு வாங்கிடுங்க. ரேஷன் கடைக்கு நேரடியாக போயிட்டு தான் நீங்கள் உங்களுடைய பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வதாக இருக்கும். காலையில் 100 பேருக்கு, மதியத்துக்கு மேலே 100 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரேஷன் கடையிலேருந்து 200 பரிசு பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் செஷனில் இருந்துன்னா நீங்கள் சாயங்காலம் போகாதீங்க. கரெக்டான நேரத்துக்கு போனீங்கன்னா ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ரேஷன் கடை பணியாளர்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற உத்தரவும் தமிழ்நாட்டு அரசுக்கிட்ட இருந்து வந்திருக்கு. பொருட்கள் விநியோகத்தில் தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்பே அறிவிப்பு செய்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பரிசு சென்று சேர்வது உறுதியாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2வது வாரத்திற்குள்ள அனைத்து ரேஷன் அட்டை உறுப்பினர்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செஞ்சு முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடியே, அதாவது தைப்பொங்கலுக்கு அப்புறம் பொருட்கள் போகிற மாதிரி இருக்கக்கூடாது, அதற்கு முன்னாடியே பரிசு பொருட்கள் மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பரிசு பொருட்களாக சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்: பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு, முழு கரும்பு 1 கொடுக்க போகிறாங்க. அதே போல் வேட்டி சேலையும் கொடுக்க போகிறாங்க. இது எப்போவுமே வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறது தான். கரும்பு சிறு துண்டாக கொடுக்காமல் முழு கரும்பாக கொடுக்க போகிற பிளானில் இருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்தில் பொங்கல் பரிசில் ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுது. பொங்கல் அப்படின்னாவே தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுப்பாங்க. அது சம்பந்தமாக விரைவாக அரசாணை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு வட்டாரங்கள்ல இருந்து தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் 1000 ரூபாய் குறித்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் டோக்கனில் குறிக்கப்படும் தேதியில் பொருட்களை பெறவும் பொங்கலுக்கு முன்பே அனைவருக்கும் பொருட்கள் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு முழு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கான வேலைகளும் முழு வீச்சில் நடந்து கொண்டு இருக்கு. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கிறவங்க தான் போயிட்டு பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வரணும். மற்றவர்கள்கிட்ட பரிசு தொகுப்பு வழங்கப்படாது. ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்ப அட்டையை எடுத்துட்டு போயிட்டு பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும். வேற மற்றவங்க கிட்ட கொடுத்து ரேஷன் அட்டையை பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் மட்டும்தான் போகணும். டோக்கனை கட்டாயம் எடுத்துட்டு போங்க உங்களோட. ஏன்னா டோக்கன் இல்லை அப்படின்னா பொங்கல் பரிசு கொடுக்க மாட்டாங்க. தெளிவாக இந்த நாளுக்கு இந்த தேதிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் பொங்கல் பரிசு வாங்கினீங்கன்னா ரொம்ப எளிதாக இந்த ப்ராசஸ் இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப முக்கியமான இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய பொங்கல் பரிசு சீக்கிரமே போயிட்டு வாங்கிக்கோங்க.